உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம். தை திருநாள், தமிழர் திருநாள். இந்த தை பொங்கல் எத்தனை மணிக்கு நாம் பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அதாவது நம்மளுடைய தமிழன் என்றாலே வீரம், வீரம் என்றாலே தமிழன் தான். அதாவது வீரன் அப்படின்னா அதுக்கு தமிழ் சொல் தமிழன். அதுதான் நம்முடைய சங்ககால இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த போரில் அந்த வீர தழும்பு ஏதாவது ஒன்று நம்ம உடம்புல இருக்கணும். அதுதான் தமிழனுடைய பண்பாடு, நாகரிகமாக இருந்திருக்கு. அப்படி ஒரு வீரத்தோடு வாழ்ந்த நம்ம தமிழர்களுக்கு நம்மளுடைய தமிழர் திருநாள் இந்த தை பொங்கல் இது நம்ம எத்தனை மணிக்கு வச்சு இந்த விழாவை நாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பதிவில். அதாவது இதுக்கு ஒரு சின்ன கவிதை பாருங்கள். வண்ண வண்ண கோலமிட்டு விடியற்காலை காணும் கதிரவனை வழிபட்டு பானையில் பொங்கலிட்டு பால் பொங்க மகிழ்ச்சி பொங்க பொங்கலோ பொங்கல் என்றுரைத்து உறவினர்களோடும் விருந்தினர்களோடும் பகிர்ந்துண்டு தித்திக்கும் கரும்பு உண்டு உழவர்களின் சிறப்பை போற்றி கொண்டாடும் தை திருநாள் தான் நம்மளுடைய தமிழரின் திருநாள். அப்படியாப்பட்ட இந்த தமிழனுடைய திருநாள், அதாவது பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் விசுவாச வருடம் தை மாதம் 1ஆம் தேதி 15/1/2026 இந்த நாளில் நம்ம தை திருநாள் கொண்டாடுறோம். அதாவது இந்த தை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்று புதன்கிழமை. அதாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த மார்கழி 30ஆம் தேதி 14/1/2026 மாலை மணி 6:30க்கு இந்த வருடத்தில் தை மாதம் பிறந்துடுது. ஆகையினால பார்த்திங்கனாக்க சிலர் அதிகாலை பொழுதில் பொங்கல் வச்சு பழக்கமாக இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக பொங்கல் வைக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தை மாதம் இன்றே 6 மணிக்கெல்லாம் தை பிறந்துடுது, 6:30 மணிக்கெல்லாம். ஆகையினால நீங்கள் தாராளமாக 4 to 6 பொங்கல் வைக்கலாம். அதற்கு அடுத்ததாக நான் சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு சூரியனுக்கு தேங்காய் உடைச்சி தீப தூபங்கள்லாம் காமிச்சு தான் நாங்கள் பொங்கல் வைப்போம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்க 7:45லேருந்து 8:45க்குள்ளே நீங்கள் வைக்கலாம். பார்த்தீங்கன்னாக்க 10:30க்கு பிறகு 1 மணி வரை நாம் பொங்கல் வச்சு எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு உகந்த நேரம் எதுவோ அந்த கால நேரத்தில் நீங்கள் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி இந்த பொங்கலை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த விழாவை கொண்டாடுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.